அக்கா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? பார்த்தது இல்லையா? பால் கூட எடுக்க போறியா? நான் ஒரு கேள்வி கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? கேளுங்கயா. இல்ல, காலகாலமா பால் குடம் சொல்லி எடுக்கிறீங்கல்ல, ஏன் அதுக்கு பதிலா பன்னீர் குடமோ இல்ல சந்தன அபிஷேகமோ உங்க கடவுள் ஏத்துக்க மாட்டாரா என்ன? ஏய், உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப தேவையில்லாத கேள்வி கேட்கிற. குடத்துல அடிச்சிட போற, கிளம்பிடு. என்ன நீங்க என்ன இவனுங்க கேட்கிற கேள்விக்கு நம்ம பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணுமா? வர வர ரொம்ப கோவம் வருது உங்களுக்கு. அப்புறம் என்ன சும்மா கண்டவனா வந்து கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான்? நான் என்ன இவங்க அப்பா வீட்டு காசுலயா பால் வாங்குறேன்? பார்த்து பார்த்து கவனமா போகணும். சரி, எதுக்கு இப்போ இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நேர்த்தி கடன்? உங்க வேண்டுதலை நிறைவேற்றினா அந்த கடவுளுக்கு நன்றி சொல்லலாம். அது மட்டும் இல்ல, அந்த முருகப்பெருமானுக்கும் நன்றி சொல்ல. நல்லா இருக்கு. நன்றி சொல்றதெல்லாம் சரி, ஆனா முக்கியமான ஒருத்தருக்கு நன்றி சொல்ல மறந்துடுறீங்களே. நீங்க கொண்டு வந்த பால் இது எங்க இருந்து வந்துச்சு? அந்த தாய் கோமாதா கொடுத்துடியா? என்னைக்காவது அந்த தாய்க்கு நன்றி சொல்ல நினைச்சிருக்கீங்களா? எப்படி நம்மள பெத்த தாய் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி நமக்கு கொடுத்தாங்களோ அதே போலதானே அந்த கோமாதாவும் தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி தருது. அதோடைய அனுமதியில கேட்டீங்களோ இல்லையோ, ஆனா அதுக்கு ஒரு நன்றி சொல்லணும். அந்த பாலை தந்த கோமாதா நல்லா இருக்கணும்னு என்னைக்காவது வேண்டியிருக்கீங்களா? பால் தந்த அந்த கோமாதாக்கும் யாரும் நன்றி சொல்றது இல்ல, பால் ஊட்டி வளர்த்த தாய்க்கும் யாரும் நன்றி சொல்றது இல்ல. இந்த நன்றி உணர்வோட போய் உங்க நேர்த்தி கடனை செலுத்துங்க. அந்த கடவுள் நிச்சயமா ஏத்துக்குவாரு. என்ன? வெற்றிவேல் முருகனுக்கு